வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சமீப காலமா எங்க பார்த்தாலும் நடக்கிற ஒரு கதையா கூட இருக்கலாம். இந்த கதையில வர மலர் அவளோட வீட்டு கஷ்டத்துக்காக வெளியூருக்கு வேலைக்கு போறா. அப்போ வேலைக்கு போகும்போது ஒரு பங்களாவில வீட்டு வேலை செய்யறதுக்காக போறா. அந்த வீட்டு வேலை செய்யற இடத்துல அவளுக்கு நேர்ந்த கொடுமைகளையும் அவ எப்படி அங்கிருந்து தப்பிச்சாங்கிறதையும் தான் இந்த கதை ஃபுல்லா விளக்க போகுது. இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதை உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். என் பெயர் மலர். எனக்கு பிறந்த மண்ணை விட்டு பிரிவது கனவிலும் நிகழாத ஒன்றாக நான் நினைத்தேன். எங்கள் கிராமம் சிறியதுதான். மண் வீடுகளும் பனை ஓலையால் வேய்ந்த கூரைகளும் சுற்றிலும் பச்சை வயல்களும் ஓடும் சிற்றாறுகளுமே என் உலகம். ஆனால் என் அப்பாவின் மறைவிற்கு பிறகு அந்த உலகம் மாறத் தொடங்கியது. என் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. என் தம்பி கண்ணனுக்கோ படிக்க ஆசை. அந்த கனவுகளை நிறைவேற்ற இந்த ஊரடங்கிய வறுமையை வெல்ல நான் நகரத்திற்கு போக முடிவெடுத்தேன். கிராமத்து வாழ்க்கையை விட நகரத்து வாழ்க்கை என் குடும்பத்தை மாற்றும் என நம்பினேன். நான் வேலைக்கு சென்றதோ ஒரு பெரிய பங்களாவுக்கு. அந்த முதலாளி ராஜேஷ் ஐயா, அவரின் மனைவி லதா அம்மா. ஆரம்பத்தில் ராஜேஷ் ஐயா மிகவும் பணிவாக இருந்தார். என் கிராமத்து வாழ்க்கையை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் அக்கறையாக விசாரித்தார். அந்த வார்த்தைகள் என் பயத்தை போக்கின. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவரின் நல்ல வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு இருண்ட நிழல் இருப்பதை நான் உணர்ந்தேன். லதா அம்மா இல்லாத சமயங்களில் அவர் என்னிடம் தனியாக பேச முயன்றார். மலர், நீ மிகவும் மெலிஞ்சு போயிட்டியே, நீ சரியா சாப்பிடுறியா இல்லையா என்று கேட்டபடி என் கையை தொட்டார். எனக்கு ஒரு கணம் உடல் நடுங்கியது. என் கையை விரைவாக எடுத்துக்கொண்டேன். இது வெறும் அக்கறையா அல்லது வேறு ஏதாவது உள்நோக்கமா என்று என் மனம் குழப்பமடைந்தது. ஆனால் என் அம்மா, என் தம்பி அவர்களின் முகம் என் கண் முன்னே வந்து போனது. அதனால் நான் அவைகளை பொறுத்து கொண்டேன். அவரின் தவறான அணுகுமுறை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது. சமையலறையில் நான் வேலை செய்யும் போதெல்லாம் அவர் திடீரென பின்னால் வந்து நிற்பார். மலர், நீ என்ன பண்ற என்று கேட்டபடி என் உடலை உரச முயல்வார். எனக்கு பயமும் அருவருப்பும் ஏற்பட தொடங்கியது. வேலை செய்யும் இடத்தில் என் பாதுகாப்பிற்கே ஆபத்து வந்திருப்பதை உணர்ந்தேன். ஆனால் இந்த வேலையை இழந்தால் என் குடும்பத்திற்கு என்ன நடக்கும் என்ற பயம் என்னை அமைதியாய் இருக்க வைத்தது. என் கஷ்டங்களை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்தேன். ஒரு நாள் என் கையில் இருந்த கண்ணாடி டம்ளர் உடைந்து போனது. அப்போதுதான் லதா அம்மாவின் உண்மையான முகம் எனக்கு தெரிந்தது. இவள் ஒரு முட்டாள், எதற்கும் லாய்க்கில்லை என்று சப்தமிட்டார். என் கிராமத்தில் இத்தனை கடுமையான சொற்களை நான் கேட்டதில்லை. பசி வயிற்றை கிள்ளும், ஆனால் வாயை திறக்க எனக்கு தைரியமே இல்லை. அவர் கொடுத்த உணவும் 2 வேளை காய்ந்த ரொட்டி துண்டுகள் தான். அதுவும் சில நேரங்களில் கிடைக்காது. வருடங்கள் கடந்தன. என் உடல் மெலிந்து போனது. என் கண்களில் ஒளி மங்கியது. என் கடின உழைப்புக்கான ஊதியத்தை கூட லதா அம்மா சரிவர கொடுத்ததே இல்லை. இன்னும் 1 மாதம் கழித்து தருகிறேன், பணம் என்ன அவசரமா என பல காரணங்கள் சொல்லி இழுத்தடித்துக் கொண்டே இருப்பார். என் வியர்வை அனைத்தும் அவர்களின் செழிப்புக்கு மட்டுமே பயன்பட்டது. ஒரு நாள் என் தாயின் உடல்நிலை குறித்து எனக்கு ஒரு கடிதம் கிடைத்தது. என் இதயத்தில் தாய் மீது ஒரு ஏக்கம் பெருக்கெடுத்தது. அம்மா, எனக்கு சம்பளம் வேண்டும். என் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை. நான் ஊருக்கு போக வேண்டும் என்று லதா அம்மாவிடம் கேட்டேன். ஆனால் அவரோ, நீ இப்போது போக முடியாது, இங்கு வேலை இருக்கின்றது என திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். என் கண்களில் கண்ணீர் ததும்பியது. அதே நேரத்தில் ராஜேஷ் ஐயாவோ என்னை தனியாக அழைத்து, நான் உனக்கு வேண்டிய பணத்தை கொடுக்கின்றேன், ஆனால் நீ எனக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று தவறான நோக்கத்தில் கூறினார். அந்த கணத்தில் என் மனம் நொறுங்கி போனது. அதற்கு மேல் என்னால் பொறுக்க முடியவில்லை. என் கனவுகளையும் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் என் பாதுகாப்பையும் நினைத்து அந்த வீட்டை விட்டு வெளியேற முடிவெடுத்தேன். ஒரு இரவில் நான் பயந்து கொண்டே இந்த பங்களாவை விட்டு வெளியேறினேன். வெளியே நகரத்தின் ஓசையும் வெளிச்சமும் என் விடுதலைக்கான அடையாளமாக தோன்றியது. என் கைகளில் காசு இல்லை. ஆனால் எனக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. நான் மெதுவாக என் கிராமத்தை நோக்கி நடந்தேன். சில நாட்களில்
என் வீட்டிற்கு வந்து சேர்ந்த போது என் தாய் கண் கலங்கி நின்றார். நான் பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் அவரிடம் சொன்னபோது அவர் என்னை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். நீ உயிரோடு வந்ததே போதும் மலர் என்றார். அப்போது எனக்குள் ஒரு கோபம். அம்மா, நான் ஒரு வீட்டின் அடிமையாக அல்ல, என் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காகத்தான் உழைக்கச் சென்றேன். நான் என் வறுமைக்காக வெளியூருக்கு வேலைக்கும் சென்றேன். ஆனால் நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று உறுதியுடன் சொன்னேன். இனி என் வாழ்க்கையை என் கைகளாலேயே அமைத்துக் கொள்வேன் என்று சபதம் செய்தேன். என் அப்பாவின் நிலத்தில் பயிர்கள் வாடி போயிருந்தன. கிராமத்து விவசாயிகளிடமிருந்து சில உதவிகளையும் பெற்று நான் அந்த நிலத்தை மீண்டும் உழத் தொடங்கினேன். பகல் முழுவதும் சூரியனுக்கு கீழ் உழைத்தேன். என் கைகள் மண் வாசனையுடன் என் குடும்பத்திற்காக வேலை செய்தன. நகரத்தின் வீடுகளில் நான் கண்ட அவமானங்கள் அனைத்தும் என் வியர்வையில் கரைந்து போயின. அடுத்த அறுவடையில் என் நிலத்தில் நெற்பயிர்கள் பொன் போல் மின்னின. அவற்றை கண்டபோது என் மனதில் ஒரு பெருமிதம் ஏற்பட்டது. நான் சம்பாதித்த பணத்தில் என் தாயின் மருத்துவ செலவுகளையும் என் தம்பியின் பள்ளி செலவுகளையும் சமாளித்தேன். நான் ஒரு வீட்டின் அடிமையாக அல்ல, என் நிலத்தின் எஜமானியாக கௌரவமாக வாழ்ந்தேன். என் கிராமமும் என் நிலமும் எனக்கு நிம்மதியையும் உண்மையான சுதந்திரத்தையும் அளித்தன. என் எதிர்காலத்தை நான் என் கைகளாலேயே அமைத்துக் கொண்டேன். என் வழியில் என் உழைப்பும் என் சுயமரியாதையும் மட்டுமே இருந்தன. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதையில மலர் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you the next video. Bye friends.